சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவின் மிக முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபுவை மதுரை கோவிலில் விரட்டியடிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் ஊர் மக்கள். அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுமார் 1 கோடி வரை மின்சார கட்டணம் செலுத்த தவறியதன் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்படும் என்று மாநகராட்சி அறிவித்துள்ளது. கிட்டத்தட்ட கோவில் பணம் எல்லாம் எங்கே செல்கிறது என்ற ஒரு கேள்வியும், எதற்காக இந்த அறநிலைத்துறை இருக்கிறது என்றும் எங்களிடமே ஒப்படைத்து கொள்ளுங்கள், நாங்கள் கோவில்களை மிகவும் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் நாங்கள் கொண்டு வருகிறோம், கோவில் நிலத்தில் விளையக்கூடிய பயிர்கள் பற்றியான எந்த ஒரு நிதி பற்றியான வெள்ளை அறிக்கையும் இதுவரை வெளியிடவில்லை, கோவில் உண்டியல்களில் பணம் தரக்கூடிய அந்த ஒட்டுமொத்த பணங்கள் பற்றியும் நகைகள் பற்றியும் இன்று வரை கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளில் பல கோடிகள் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது என்றும், புதிதாக கோவில் நிலங்களில் கல்லூரிகள் கட்டப்படுவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதற்காக பணங்கள் எல்லாம் எங்கே வந்துள்ளது என்றும், எந்த துறையில் எது செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டும், முதலில் அந்த துறை சார்ந்த வளர்ச்சிகள் அதிகமாக இருக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் பிற துறைகளுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட இந்த அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் எதற்காக மின்சார கட்டணம் செலுத்தவில்லை, மதுரைக்குள் அவர் வந்தார் நிச்சயமாக நாங்கள் விரட்டியடிப்போம் என்பதற்கேற்ப அப்பகுதி மக்கள் கூறியிருப்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் கோவில் பணம் மட்டும்தான் அவருக்கு தேவை, ஆனால் கோவில் வளர்ச்சி அவருக்கு தேவை கிடையாதா என்பதற்கேற்ப பல்வேறு புகார்களும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. அனைவரையும் சமமாக நடத்துபவர்தான் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டும். குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவாகவும் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிராகவும் செயல்படுவது எந்த ஒரு நீதியும் கிடையாது, நிச்சயமாக அது அவர்களுக்கு தோல்வியை தான் தேடித்தரும் என்றும், சேகர்பாபு அவர்கள் மீண்டும் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் தோல்விதான் அடைவார் என்றும், முதலில் மின்சார கட்டணத்தை செலுத்துங்கள், அதற்கு பிறகு கோவில் நிலத்தில் கல்லூரிகளை கட்டுங்கள் என்றும் அப்பகுதி மக்கள் கூறி வருகிறார்கள். கல்விக்கு எதிரானவர்கள் நாங்கள் கிடையாது, ஆனால் அது தமிழகத்தில் நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக மக்களின் வரிப்பணம் எங்கே போகிறது என்ற ஒரு கேள்வியும், கல்விக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணம் எங்கே போகிறது என்ற கேள்வியையும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் பல அமைச்சர்கள் செய்கின்ற தவறுகளால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த ஒரு சூழலில் அமைச்சர் சேகர்பாபு விரட்டியடித்தால் நிச்சயம் மற்ற அமைச்சர்கள் திருந்துவார்களா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.